வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மொபைல் ஃபோன் ரிவ்யூ. சமீப காலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன் ரிவ்யூவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓரியன்டாகவே இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ப்ரைஸை வச்சு மட்டுமே எல்லா ரிவ்யூவுமே இருக்கு. ஆனால் ரியல் லைஃப்ல அந்த மொபைலை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், ஒவ்வொருத்தருடைய தேவையும் வேற வேற மாதிரி இருக்கும். எல்லாருமே எல்லா நேரமும் கேம் விளையாட போறது கிடையாது. எல்லாரும் கேமரா வச்சு கிளிக் பண்ணிட்டே இருக்க போறது கிடையாது. சில பேருக்கு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அவசியமா இருக்கும். சில பேருக்கு அதிகமா கால்ஸ் பேசுவாங்க. மொபைல் போன் காம்பாக்டா இருக்கணும்னு சில பேர் விரும்புவாங்க. நல்ல நீடிச்ச பேட்டரி தரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவை வேற வேற மாதிரி இருக்கு. ஒரே மொபைல் போன்ல எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பாடு போட்டு ஒரு மொபைல் போன் வாங்குறோம். அந்த காசுக்கு அந்த மொபைல் போன்ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தா சூப்பரா தானே இருக்கும். ஆனா அப்படி ஒரு மொபைல் போன் வேணும்னா கொஞ்சம் காசு அதிகமா கொடுக்க நம்ம ரெடியா இருக்கணும். எல்லாராலையும் அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய தேவைகளை தெரிஞ்சு ஒரு மொபைல் போன் வாங்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோக்கியா 5.3 அப்படிங்கிற ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இந்த மொபைல் போனோட ரிவ்யூ நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபார்மேட்ல நம்ம பார்க்க போறோம். ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. பட் முக்கியமான விஷயம் சாஃப்ட்வேர். நம்மள பல பேர், முக்கியமா இந்தியால எத்தனை பேர் சாஃப்ட்வேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹார்ட்வேரை வாங்குறோம்? உங்களுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கூட அன்றாட வாழ்க்கையில உங்க ப்ரொடக்டிவிட்டி, உங்க லைஃபுக்கு, ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற அப்ளிகேஷன் கூட நம்மள பல பேர் காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. ஃப்ரீயா ஏதாச்சும் அப்ளிகேஷன் கிடைச்சா அதை யூஸ் பண்றோம். ஃப்ரீ அப்ளிகேஷன் யூஸ் பண்றது தப்புன்னு சொல்லல. பட் பெய்டு அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம பைரேட்டட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். இல்ல ஃப்ரீமியம் அப்ளிகேஷன், அதாவது பெய்டு அப்ளிகேஷன் தான், ஆனா அதனுடைய ஃப்ரீ வெர்ஷன். அதுல சில ஆட்ஸ் வரலாம். அதை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கஷ்டப்பாடுபட்டு எப்படியாச்சும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா காசு கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தான் பல பேருக்கு இருக்கு. இது தப்பா ரைட்டா அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கான வீடியோ இது கிடையாது. பட் இதுதான் கசப்பான உண்மை. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய மொபைல் போன்ஸ் ஒரு 15,000 செக்மெண்ட்ல வச்சுக்கோங்க. 15,000 செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான மொபைல் போன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இருக்கிற எல்லா மொபைல் போன்லயுமே அந்த சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டுக்கு மேல ஒரு ஸ்கின் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கின் சில சமயம் எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். சில சமயம் நிறைய எக்கச்சக்கமான ஆட்ஸ் கொடுக்குறாங்க. தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கூட நான் கம்மியான பிரைஸ்ல அதிக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மொபைல் போன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகம். என் டேட்டாவை நீ எடுத்தாலும் பரவாயில்ல, நீ டேட்டாவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அந்த மொபைல் போன் தான் வாங்குவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதனால நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் போனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது அப்படிங்கறத சொல்றேன். என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செக்யூரான சிஸ்டம், தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது, ஆட்ஸ் வராது, எக்ஸ்ட்ரா நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வராது, கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்டர், ஒரு 5,000 10,000 மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் கூட, ஒரு பேசிக் ஃபீச்சர் கூட நீங்க ஒரு 30,000 40,000 போட்டு வாங்கக்கூடிய ஒரு பிக்சல் மொபைல் போன்ல இருக்காது. பட் அகைன் நம்ம திருப்பி சர்க்கிள் பண்ணி பாயிண்ட் நம்பர் 1க்கு வருவோம். அந்த எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு தேவையா? அந்த எல்லா ஃபீச்சருமே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத யோசிங்க. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர் எந்த மொபைல் போன்ல இருக்கோ அந்த மொபைல் போன் நீங்க சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த மொபைல் போன் நோக்கியா 5.3 பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாக்ஸ்லயே போட்டாங்க 2 years கேரண்டீட் அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்படி இருக்கிறப்போ இந்த நோக்கியா கம்பெனி உங்களுக்கு ஒரு மொபைல் போனை விற்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அந்த ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. பட் மற்ற மொபைல் போன், ஒரு ஸ்கின் டியூவை இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன், ஒரு அப்ளிகேஷன், ஒரு மொபைல் போன் உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா, மேபி இனிஷியலா உங்களுக்கு 10,000 மொபைல் போனை கொடுக்கலாம். பட் அதுக்கப்புறம் மொபைல் போனை நீங்க டெய்லி நீங்க யூஸ் பண்றப்போ அதுல இருந்து வரக்கூடிய ஆட்ஸ்ல அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ளோட்வேர் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். அவங்க தள்ளக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தினம் அவங்க கண்டினியூஸா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல உங்க கை காசு எக்ஸ்ட்ரா போறது கிடையாது. உங்களுடைய பர்சனல் டேட்டா வேணா எக்ஸ்ட்ராவா போகும். பட் இது பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ஒரு ஸ்கின் டியூவை இருக்கக்கூடிய மொபைல் போன் நீங்க பார்க்கலாம். பட் டேட்டா எனக்கு முக்கியம், என்னுடைய பிரைவசி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 3 சாய்ஸ் தான். பிக்சல், அதாவது கூகுள்ல இருந்து டைரக்டா வரக்கூடிய பிக்சல் மொபைல் போன்ஸ், அதுக்கப்புறமா 2வது தரத்தில் இருக்கிறது நோக்கியா மொபைல் போன்ஸ், 3வது தரத்தில் இருக்கக்கூடியது மோட்டோரோலா மொபைல் போன்ஸ். ஸோ இவங்களை தாண்டி வேற எந்த கம்பெனியும் பெருசா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏசூஸ் இருக்காங்க, அப்புறம் ஓப்போனுடைய கலர் வாய்ஸ் கூட இப்போ லைட்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த நோக்கியா 5.3லயும் அப்படிதான். ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல எந்த விதமான ஸ்கின்னோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸோ எதுவுமே கிடையாது.
அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் உண்டு, மை போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருப்படாத அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் மற்றபடி கூகுள்ல இருந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அது மட்டும் தான் இதுல கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நீங்க கேட்கக்கூடிய இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ், இந்த ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கும், லேக் இல்லாம இருக்கும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க போட்டாலும் ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தேவையில்லாத அனிமேஷன், டிரான்சிஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ கிளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு விரும்பி கேட்கறவங்க இந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாம். அப்படி நீங்க வாங்குறப்போ இந்த ஹார்ட்வேர், மொபைல் போனுடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மொபைல் போனோட டிசைன் பார்க்கறதுக்கு இது வந்து பிளாஸ்டிக் பாடி பண்ண மொபைல் போன். கலர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற இந்த கிரீன் கலர் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெட்மியினுடைய நோட் 8 ப்ரோ ஒரு கலர் வேரியன்ட் கிரீன் கலர்ல வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கு. டிசைன்ல இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பவர் பட்டன் வந்து அதுக்குள்ளேயே ஒரு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த லைட் எரியுது. அதே மாதிரி நீங்க சார்ஜ் பண்றப்போ இந்த லைட் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய சைஸ் சிறுசா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கையை நீங்க வைக்கிறப்போ ரொம்ப ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஃபேஸ் அன்லாக்கிங் மெக்கானிசம் கிடையாது. பட் அக்யூரேட்டா டிபெண்டபிளா இருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6.55 இன்ச் கொண்ட இந்த டிஸ்பிளே ஹெச்டி டிஸ்பிளே தான். ஃபுல் ஹெச்டி அவங்களால இந்த பிரைஸ்ல கொடுக்க முடியல. ஹெச்டி இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க யூடியூப் வீடியோஸ் கூட நீங்க 720p தான் நீங்க மேக்ஸிமம் நீங்க பார்க்க முடியும். பட் பார்க்குற வீடியோஸ், பார்க்குற டெக்ஸ்ட், கேம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கிளியரா கிறிஸ்பா தெரியுது. ஃபுல் ஹெச்டி அளவுக்கு கிறிஸ்பா இல்லாட்டியும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் மற்றும் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கிறதுனால இந்த மொபைல் போன்ல டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் இந்த பொட்டு நாச்சுக்கு போயிட்டாங்க. இவங்க இன்னும் சொட்டு நாச்சுல தான் இருக்காங்க. மொபைலுடைய கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு USB டைப் சி போர்ட் கொடுத்துட்டாங்க. சிங்கிள் மைக் இருக்கு. அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் நல்ல லவுடா இருக்கு. மேல வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயர்டு ஹெட்போன், ஒரு பேசிக் வயர்டு ஹெட்போன் உங்களுக்கு கொடுத்துறாங்க. மொபைலுடைய பின்புறத்துல 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 48, 64, 108 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு நாங்க 13 மெகா பிக்சல் நல்ல கேமரா கொடுக்குறோம் அப்படிங்கறதுக்காக 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், இந்த 2 மெகா பிக்சல் கேமராவை நமக்கு தேவையில்லை தள்ளி வச்சிருவோம். பட் 13 மெகா பிக்சல் கேமராவா இருந்தாலுமே அதோடைய கேமராவுடைய குவாலிட்டி அருமையா இருக்கு. போட்டோ சாம்பிள்ஸ் கொஞ்சம் பாருங்க. எக்ஸ்போஷர் கிளீனா, கிளியரா, கிறிஸ்பா இருக்கு. நைட் மோட் இருக்கு. நைட் மோட் உங்களுக்கு நல்ல நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் கிளீனா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்ல ஒரு ரிச்சான கலர் ரீப்ரொடக்ஷன் கிடைக்குது. அதே நேரத்தில் சேச்சுரேஷன் அதிகமா இல்லாம ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு நேச்சுரல் கலர்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. டைனாமிக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய போட்டோஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நோக்கியா பொறுத்த மட்டும், அதுவும் புதுசா வந்து இந்த HMD நோக்கியா பொறுத்த மட்டும் 2 விஷயம் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. கேமரா மற்றும் மொபைல் போனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. அது இரண்டுமே இந்த மொபைல் போன்ல திருப்திகரமா இருக்கு. அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நோக்கியா மொபைல் போன்ஸுமே இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு கம்மியான ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுல இந்த மொபைல் போன்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 665. இது வந்து ஒரு பேசிக் மிட் ரேஞ்ச் மொபைல் போனுக்குள்ள உள்ள ப்ராசஸர் தான். 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் உடைய விலை 14,000 rupees. 6GB 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உடைய விலை 15,500 rupees. So 64GB தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அத ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் ஒரே நேரத்துல நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ SD கார்டு போட்டு நீங்க மெமரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். Of course இந்த Snapdragon 665 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் தான். நீங்க கேம்ஸ்லாம் நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். ஹீட்டிங் பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் நீங்க விளையாடுறப்போ மீடியம் இல்லாட்டி லோ செட்டிங்ஸ்ல போட்டு நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிராபிக்ஸ் உடைய குவாலிட்டி ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்காது. பட் இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம். எல்லாரும் எப்பவுமே கேம் விளையாட மாட்டாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. சோ கேம் விளையாடாதவங்களுக்கு ஓகே. பட் அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல சில சென்சர்ஸ் நமக்கு முக்கியமா தேவைப்படுது. அதெல்லாம் இவங்க கொடுக்கல. உதாரணத்துக்கு கைரோஸ்கோப் சென்சர் அவங்க கொடுக்கல. மேக்னெட்டிக் சென்சர் இருக்கு, ஆனா ஓரியன்டேஷன் சென்சர் அவங்க கொடுக்கல. ஒருவேளை இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா மொபைல் போனுடைய விலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போல. மொபைலுடைய பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி தான். ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல 5000 mAh பேட்டரியில மொபைல் போன் போயிட்டு இருக்கு. ஸோ 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு இருக்கிற இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 186 கிராம். திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5mm திக்னஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கையில பிடிச்சு ஹேண்டில் பண்றதுக்கு லைட் வெயிட்டா இருக்கு. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு. பட் இந்த 4000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது.
10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ இந்த சார்ஜர் வச்சு இந்த 4000 mAh பேட்டரி நீங்க சார்ஜ் பண்றதுக்கு 2.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது. சோ Nokia 5.3 வாங்கலாமா வேணாமா நினைச்சிட்டு இருக்கறவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். பிளஸ் பாயிண்ட்ஸ் முதல்ல வந்து சாஃப்ட்வேர், உங்களுக்கு செக்யூரான ஒரு அப்ளிகேஷன், எந்த விதமான ப்ளோட்வேர் இல்லாம ஆட் இல்லாத UI உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த பிளஸ் பாயிண்ட் டிசைன் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன். நல்ல ஒரு ஸ்டர்டியான மொபைல் போன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மொபைல் போன், பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கு. அடுத்த பாயிண்ட் கேமரா, நல்ல ஒரு டீசென்ட்டான கேமரா. 4 கேமரான்னு சொன்னாலும் அதுல 2 வந்து ஃபங்க்ஷனல் கேமரா, ஒரு வைட் ஆங்கிள் கேமரா வேற கொடுத்துட்டாங்க. எல்லாமே கேமராவோட குவாலிட்டியுமே தரமா இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பிரைஸ் டாக். எக்ஸ்பென்சிவான ஒரு பிரைஸ் தான், இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் டிஸ்ப்ளே வந்து HD டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. கைரோஸ்கோப் சென்சர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். பட் உங்களுடைய யூசேஜுக்கு இந்த நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் பெரிய விஷயமா படல அப்படின்னா இந்த Nokia 5.3 நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த மொபைல் வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கருத்தோட ஒத்து போகணும்ங்கற அவசியம் கிடையாது. சோ உங்களுடைய கருத்துக்களையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு போற வழியில நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணவங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.